யோக நமஸ்காரம் ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இது நம்ம முதுகெலும்போட கீழ்ப்பகுதியை சக்தியூட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்பைனை சுற்றி இருக்கிற தசைகளையும் வலுவூட்டி முதுகை ரொம்ப வலிமையாக்கிடும். அதனால் வயசாகும்போது ஏற்படுற டிஸ்கம்ப்ரெஷனும் நரம்பு அழுத்தமும் இருக்காது. ஏற்கனவே அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கான சிறந்த வழி யோக நமஸ்காரம் தான். It has all-round benefits for the entire body. இப்போ நம்ம யோக நமஸ்காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, கால்களை சௌகரியமாக அகட்டி 2 பாதமும் இணையாக வச்சுக்கணும். உங்கள் கைகளும் தோள்பட்டையும் லூஸாக இறுக்கம் இல்லாமல் வச்சுக்கணும். கண்கள் திறந்திருக்கணும். உங்களுக்கு நேராக ஏதாவது ஒரு புள்ளியில் கவனம் வச்சுக்கோங்க. எப்போ உங்கள் கவனம் ஸ்டெடியாக இருக்கோ அப்போ உங்களோட கைகளை நெஞ்சுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து நமஸ்காரம் செய்யணும். இதுதாங்க ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை தலைக்கு மேலே கொண்டு வரணும். அப்புறம் மூச்சை வெளியில் விடும்போது கைகளை தலைக்கு பின்னாடி இப்படி கொண்டு வரணும். உங்கள் கைகளோட அடிப்பகுதி பின்னங்கழுத்துக்கு கிட்ட வரணும். திரும்ப மூச்சை உள்ளே எடுக்கும்போது கைகளை தலைக்கு மேலே கொண்டு போகணும். மூச்சை வெளியில் விடுறப்போ நெஞ்சுக்கு நேராக கொண்டு வரணும். இதுதான் முதல் ஸ்டெப். இந்த மாதிரி இன்னும் 2 தடவை செய்யணும். ஸ்டெப் 2 மற்றும் ஸ்டெப் 3. இப்போது ஸ்டெப் 2. எப்பெல்லாம் மூச்சை வெளியில் விடுறீங்களோ தொண்டையிலேருந்து இப்படி சப்தம் உருவாக்கி வெளிமூச்சு விடணும். இப்போ ஸ்டெப் 3. நீங்கள் இதை பண்ணும்போது கை விரல்கள் ஒன்றா சேர்ந்து மேல் நோக்கி இருக்கணும். கைகளை கழுத்துக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வரும்போது கூட இது மேல் நோக்கி தான் இருக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் கைகளை மேலே கொண்டு போகிறீங்களோ அப்பெல்லாம் மூச்சை உள்ளே இழுக்கணும். ஆனால் கைகளை கீழே கொண்டு வரும்போது சப்தத்தோட மூச்சை வெளியில் விடணும். இப்படி 3 ஸ்டெப் முடிஞ்சதும் அப்படியே குந்த வச்சு உக்காந்துக்கணும். ஸ்டெப் 4. இப்போவும் அதே மாதிரி மூச்சை உள்ளே இழுக்கும்போது கைகளை மேலே கொண்டு போகணும். மூச்சை வெளியில் விடும்போது கைகளை பின்னங்கழுத்துக்கு கிட்ட கொண்டு வரணும். திரும்ப மூச்சை வெளியில் விடும்போது கைகளை நெஞ்சுக்கு நேராக கொண்டு வரணும். அப்புறம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது கைகளை முன்னோக்கி நேராக நீட்டணும். விரல்கள் முன்னோக்கி இருக்கணும். அப்புறம் சப்தத்தோட மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே திரும்ப கைகளை நெஞ்சுக்கு நேராக கொண்டு வரணும். இந்த மாதிரி 3 தடவை செய்யணும். ஸ்டெப் 5 மற்றும் ஸ்டெப் 6. இப்போ அதே மாதிரி ஸ்டெப் 5. இப்போ அதே மாதிரி ஸ்டெப் 6. இப்போ ஸ்டெப் 7. கைகளை நமஸ்காரத்திலிருந்து அப்படியே முன்னோக்கி நீட்டி முட்டியை தரைக்கு கொண்டு வந்து முன்னோக்கி சாஞ்சு கைகளையும் நெத்தியையும் தரையில் படுற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி உங்கள் கைகளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்று தொட்டுக்கிட்டு இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கணும். முழங்கைகள் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கணும். இதுக்கு பேர் பாலாசனா. மூச்சு சமநிலைக்கு வர்ற வரைக்கும் இப்படியே இருக்கலாம். இல்லைன்னா குறைஞ்சது 2 நிமிஷம் இப்படி இருக்கலாம். அப்புறம் மெதுவாக எழுந்து நின்று ஆரம்ப நிலைக்கு வரணும். இப்போ நீங்கள் ஒரு முழு சுற்று யோக நமஸ்காரம் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி குறைஞ்சது 3 சுற்றுகளாவது பண்ணணும். ஒரு சில மாற்று முறைகளையும் திருத்தங்களையும் இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு குந்த வச்சு உட்கார்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் 1 இன்ச் தலையணையை உங்கள் குதிங்கால்களுக்கு அடியில் வச்சு இதை பண்ணலாம். ஆனால் உங்கள் பாதங்கள் பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
சில பேருக்கு கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகும்போது கை விரல்கள் பின்னோக்கி போகும். விரல்கள் எப்போவும் இப்படி மேல் நோக்கி தான் இருக்கணும். அப்புறம் தலை கீழ் நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தலை எப்போவும் நேராக தான் இருக்கணும். உங்கள் கைகளை வேக வேகமாக ஏனோ தானோன்னு மூவ் பண்ணக்கூடாது. இதை பண்ணும்போது உங்கள் கைகளில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தி மெதுவாக பண்ணணும். ஒரு மகத்தான அலை உருவாக்கிடலாமா?